குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்னைக்கு அதே மாதிரி இப்போ இந்த செகண்ட் வீடியோ சில பேர் டவுட் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தீங்களடா, அதுக்கு செகண்ட் வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு கான்செப்ட் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வச்சு நீங்கள் அந்த கொஷினுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிச்சு பாருங்க. சரியா? கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாஸ் பண்ணிட்டு அந்த கொஷினுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிச்சு பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க. இது எந்த கான்செப்ட் பேஸ் கொஷின்னா அகைன் ஹைட்ரோ கார்பன் தான், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் தான். பட் இங்கே வந்து ஈவன் நம்பர் ஆட் நம்பர் இங்கே தேவையில்லை. ஸோ எந்த கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்து சோடா லைம் போட்டிங்கன்னா அந்த CO2 வெளியே போயிட்டு உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஹைட்ரோ கார்பன் கிடைச்சிரும். இப்போ நான் அசிட்டிக் ஆசிட் எடுக்கிறேன். இப்போ அசிட்டிக் ஆசிட் எடுத்து அதில் சோடா லைம் ஆட் பண்ணுறேன். தட் இஸ் NaOH அண்டு CaO ஆட் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் CO2 வெளியே போயிட்டு இந்த H இங்கே போய் ஆட் ஆயிரும். இதோட மெக்கானிசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் முதல் சொல்கிறேன். இதோட இன்டர்மீடியேட் என்ன அப்படின்னா CH3- கார்பேனையான் இன்டர்மீடியேட். அதுக்கப்புறம் தான் இங்க வெளியே போன அந்த H+ இருக்கு இல்லையா, அது வந்து இது கூட ஆட் ஆகும். ரைட்? CH3- ஃபார்ம் ஆகும். செகண்ட் ஸ்டெப்ல அந்த H+ இது கூட ஆட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு CH4 ஃபார்ம் ஆகும். ஸோ இன்டர்மீடியேட் என்னங்கிறது இதுல தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, அப்படிதானே? கார்பேனையான். ஸோ இப்போ நீங்க கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த 4 ஆப்ஷன்ல இந்த கார்பேனையான் மெக்கானிசத்தை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு கரெக்டான ஆன்சர் வருதான்னு சொல்லுங்க. சரி, நீங்க இப்ப பாஸ் பண்ணிட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆன்சர் என்னங்கிறத கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் ஒருக்கா சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் கார்பன், ஃபர்ஸ்ட் கேஸுக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல தான், அதாவது ஆக்சுவலா CO2 வெளியே போயிடுச்சுன்னா இந்த இடத்துல CH2- இருக்கும். இப்போ கார்பேனையான ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க கவனிங்க. கார்பேனையான ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னா பக்கத்துல +I குரூப்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா +I குரூப்புங்கிறது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். இப்போ இது மூணுமே எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா இந்த டெர்ஷியரி பியூட்டைல் குரூப் இருக்கு இல்லையா, இதுவும் நல்லா எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். ஆல்ரெடி இங்கே எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா இந்த டெர்ஷியரி பியூட்டைல் குரூப் எலக்ட்ரானை நல்லா ரிலீஸ் பண்ணிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற மைனஸ் சார்ஜுக்கு ரிப்பல்ஷன் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ இங்கே +I எஃபெக்ட் டியூ டு த டெர்ஷியரி பியூட்டைல் குரூப். டெர்ஷியரி பியூட்டைல் குரூப் அல்கைல் குரூப் வந்து பிரான்ச்ல அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா +I, தட் இஸ் எலக்ட்ரான் ரிலீசிங் நேச்சர், இந்த பாண்டட் எலக்ட்ரான்ஸை தள்ளி விடும், இதை நோக்கி தள்ளி விடும். அப்போ ஏற்கனவே ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கு, இந்த +I எஃபெக்டால வேற அந்த பாண்டட் எலக்ட்ரான்ஸ் வேற பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு, தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ இது ஸ்டெபிலைஸ் ஆகாது. அப்போ இதோட மெக்கானிசம் ப்ராப்பரா நடக்கும்னு சொல்ல முடியாது, கஷ்டப்படும். தட் இஸ் நம்மளுக்கு ஈல்டு ப்ராப்பரா கிடைக்காது. அடுத்த கேஸ் பாருங்க. இந்த இடத்துல CH2 இருக்கு இல்லையா, இங்க மைனஸ் சார்ஜ். இது நல்ல வேலையா போச்சு. ஏன்னா இங்க என்னது -I எஃபெக்ட். ஸோ -I எஃபெக்ட்னா நான் ஆரோ மார்க் தப்பா போடுறேன். -I எஃபெக்ட்னா NO2 குரூப் என்ன செய்யும்னா அதை நோக்கி இழுக்கும். ஸோ -I எஃபெக்ட் இழுத்துச்சுன்னா ஏற்கனவே இங்க இருக்கிற மைனஸ் சார்ஜ் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா இங்க நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இந்த -I எஃபெக்ட் என்ன செய்யணும், எலக்ட்ரானை பிடிச்சு இழுத்துட்டு இருக்குங்கிறதுனால இது ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகும். ஓகே, இது ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகுது. அடுத்த கேஸ்ல பாருங்க. CH2 இங்கேயும் அதே மாதிரிதான். இந்த இடத்துல மைனஸ் சார்ஜ் இருக்குண்டா, இந்த CO2 வெளியே போனதுக்கு அப்புறம் கார்பேனையான் தான் இன்டர்மீடியேட்டா ஃபார்ம் ஆகும். அகைன் இந்த இடத்துல +I குரூப். ஏன்னா இங்க பாருங்க, இந்த டெர்ஷியரி அல்கைல் குரூப் ஒன்று உள்ள இருக்கு. ரைட்டா? இது வந்து ஆக்சுவலா என்ன குரூப்னா ஐசோபென்டைல் குரூப். 1 2 3 4 5 இந்த ஐசோபென்டைல் குரூப்பும் +I குரூப் தான். ஸோ இந்த +I குரூப் என்ன செய்யும், இந்த மைனஸ் சார்ஜ் டிஸ்டபிளைஸ் பண்ணி விட்டுரும், வர முடியாது. அடுத்து இதுல இங்க CH2-. இப்ப என்னன்னா இந்த -I எஃபெக்ட், இந்த மைனஸ் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு இந்த NO2 பக்கத்திலேயே இருக்கு, ரொம்ப பக்கத்துல. இதுனாச்சும் ஒரு கார்பன் தள்ளி இருக்கு. ஸோ இங்க இருக்கிற நிறைய மைனஸ் சார்ஜை இழுக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு குரூப் இருக்கு. ஸோ ஒரு இடத்துல சார்ஜ் அக்யூமுலேட் ஆச்சுன்னா அது ஸ்டேபிளா இருக்க முடியாது. ஸோ சார்ஜ் அக்யூமுலேஷன் கொஞ்சம் குறையுது இந்த இன்டர்மீடியேட். அப்ப இந்த இன்டர்மீடியேட் வேகமா ஃபார்ம் ஆகும். இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுறது செகண்ட் ஸ்டெப் ரொம்ப ஈஸி. இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகிறதா ஸ்லோ ஸ்டெப். ஸோ இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகிறதா மேட்டர். இன்டர்மீடியேட் எப்போ ஃபார்ம் ஆகும், இன்டர்மீடியேட் நல்லா ஸ்டேபிளா இருந்தா தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கேஸ்ல இன்டர்மீடியேட் ரொம்ப ஸ்டேபிள், ஃபார் மோர் ஸ்டேபிள் தன் த B ஆப்ஷன். ஸோ இதுல -I எஃபெக்ட் தான். இது ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆகும், அடுத்தது இது செகண்ட் ரியாக்ட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப பக்கத்திலே இருக்கு, இதுலயும் பக்கத்திலே இருக்கு இல்லையா. இது டெர்ஷியரி பியூட்டைல் குரூப், இது அதை விட அல்கைல் குரூப் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அல்கைல் குரூப் எண்ட் அதிகமாக +I எண்ட் அதிகமாகும். அப்போ இது தேர்ட் ரியாக்டிவிட்டி. இதுதான் இருக்கிறதுலே லீஸ்ட் ரியாக்டிவ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்கிட்ட இல்ல. உங்களுக்கு ஒருவேளை இந்த ஆன்சர், நான் சொன்ன ஆன்சர் வந்து இந்த ரியாக்டிவிட்டியில இது தப்பா இருந்தது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்ல கமெண்ட்ல பாஸ் பண்ணுங்க. நான் வந்து அதை கிளியரா செக் பண்றேன். ரைட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஏதாவது தப்பு விட்டுருக்கேன் அப்படின்னா, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் இந்த தப்போட பண்றேன், ஏன் நல்லா அனலைஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு தடவை பண்ணாம ஏன் இப்படி பண்றேன் அப்படின்னா, ஒரு கான்செப்ட் கிளியரன்ஸுங்கிறது எனக்கு ஆக்சுவலா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா கான்செப்ட் கிளியரன்ஸ்ங்கிறது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க், யூனிவர்சிட்டி தேர்ட் ரேங்க், பிஎஸ்சியில் யூனிவர்சிட்டி தேர்ட் ரேங்க், எம்எஸ்சியில் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க். அதுவும் அப்பெல்லாம் நிறைய காலேஜஸ் இருக்கும் யூனிவர்சிட்டி பேஸ்ல.
இப்பெல்லாம் வந்து நிறைய அட்டானமஸ் ஆயிடுச்சு. 1, 2 காலேஜ் தான் யூனிவர்சிட்டி பேஸ்ல இருக்கு. பட் ஆனா அப்ப வந்து நிறைய காலேஜ் இருக்கும். அதுல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். இருந்தாலும் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேற. 11th அண்ட் 12th தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் சில தப்பு நடக்கும். அப்போ நான் என்ன எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், கான்செப்ட் கிளியரன்ஸ்ங்கிறது உலகத்துல யாருக்குமே பாசிபிள் கிடையாது. ஸோ கான்செப்ட் கிளாரிஃபை பண்ணிக்கிடுவேன். நான் நல்லா படிச்சுக்கிடுவேங்க. படிச்சுட்டு தாங்க உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஏதாவது ஒர்க் அவுட் பண்ண சொன்னோம்னா இதை தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சூப்பரா ஃபுல்லா தான் படிச்சிடுறேன், படிச்சுட்டேன்னா தான் எனக்கு கான்ஃபிடென்ட் வரும்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க எதுவுமே படிக்காமலே கொஸ்டின்குள்ள இறங்கலாம். கொஸ்டின்குள்ள இறங்கும் போது நீங்க என்ன செய்யணும்னா சொல்யூஷன் பார்க்க கூடாது. அவ்வளவுதான் உங்க வேலை. என்ன பண்ணணும்னா, இப்ப நான் இந்த கொஸ்டினே பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொஸ்டினுக்கு ஒண்ணுமே தெரியல எனக்கு. பாக்குறேன்னா ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்னா என்னன்னே தெரியாது. கார்பாக்சிலிக் ஆசிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜிஓசி போய் பார்ப்பேன். அடுத்து டீகார்பாக்சிலேஷன்னா என்னன்னு தெரியாது. அதுக்கு டீகார்பாக்சிலேஷன்னா என்னங்கிறத ஹைட்ரோ கார்பன் லெசன் இருக்கு இல்லையா, அதுல டீகார்பாக்சிலேஷன்னா என்னங்கிறத பார்ப்பேன். அடுத்து ஈவன் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சோடா லைம், அப்ப சோடா லைமோட வேலை இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்பேன். சோடா லைம்னா என்ன தெரிஞ்சிருக்காது. சோடா லைமை போய் பாக்குறதுக்காக என்ன செஞ்சிருப்பேன், சோடா அப்படின்னோடனே சோடியம் வருது, இந்த சோடா லைம்னா எப்படி இருக்குங்கிறத எஸ் பிளாக்ல போய் நோட் பண்ணுவேன். இப்படி ஒவ்வொரு சாப்டரையா திருப்பி திருப்பி இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. தேங்க்யூடா.